குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நோட்டு, பேனா எல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்ட்டு ஏப்ரல் 1 வந்துருச்சு. அதனால் எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், நம்ம உங்களுக்கே தெரியும். நான் இந்த கலரெல்லாம் தெரியணும், ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சா? நான் சின்ன வயசில் இந்த புக்கில் 1ஆம் வகுப்பில் அப்போ இந்த காகம் ஒரு பாட்டிலில் பாருங்கள் தண்ணி இருக்கும், அது கீழே இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற கல்லை தூக்கி தூக்கி ஒன்று ஒன்றா போடும். அப்போ அது நிறைஞ்ச உடனே தண்ணி குடிக்கும். இதுதான் நம்மளுடைய முதல் நம்ம படித்த ஞாபகம். அப்புறம் இன்னொன்று, ஆட்டுக்குட்டி வரும். ஒரு பாலத்து மேலே கீழே ஆறு இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி, 2 ஆட்டுக்குட்டி, இந்தான ஒன்று அந்தான ஒன்று வரும். ஒன்று படுத்துக்கும், ஒன்று அது மேலே போகும். இன்னொன்று சண்டை போட்டுட்டு கீழே விழும். அதை நம்ம படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இந்த ஞாபகம்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன நம்ம பண்ண போகிறோம், வியாபாரம் எல்லா விஷயத்துலையுமே, பேங்க்கில் எல்லாமே லாஸ்ட்டில் எல்லாம் பண்ணுவாங்க. இது பாருங்கள், எல்லாம் கணக்கு, புக்கு, நோட்டு, பேனா எல்லாம் வச்சுருக்கேன். இதுதான் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காகத்தோடையே எடுக்கணும்னு பார்த்தேன். சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கு தொடங்கலாம். ஏப்ரல் என்றைக்கு நல்ல நாள், என்னைக்கு நம்ம கணக்கு வழக்கு நம்ம தொடங்கலாம். நல்ல நாள் என்பது மார்ச் 31 திங்கட்கிழமை வருது. அதற்கு பிறகு மார்ச் 31ஆம் நாள் மிக மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன ஆனால் கணக்கு வழக்கு ஏப்ரல் 1லேருந்து தானே நமக்கு வரணும். அதனால் நம்ம நல்ல நாள் திங்கட்கிழமை 1/4/2025 செவ்வாய்க்கிழமை வருகிறது. திங்கட்கிழமை 31, 2ஆம் தேதி புதன்கிழமை. இந்த 3 நாளில் என்றைக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த இதை நான் நல்லா எடுத்துக்கிறேன். இந்த ஒரு அழகான படத்தை இங்கே பாருங்க, எ ட்ராப் ஆஃப், அது தெரியல, எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஈஸ் எழுதியிருக்கு, அது மறுபடியும் தெரிய மாட்டேங்குது. எ ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் லைஃப் ஃபார் எ thirsty creature, please save water. இந்த படத்தை மறுபடியும் எடுக்கிற ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து இந்த எல்லோ கலரில் அந்த இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் பதிவு பார்க்கறது இதுதான். மொத்தம் 3 நாள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நாங்கள் சீனிவாசன் பஞ்சாங்கம் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதனால் ஏதோ ஒரு சீனிவாசன் பஞ்சாங்கம், உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் பிடிச்சிருக்கோ அந்த பஞ்சாங்கத்தை இது பண்ணுங்கள். அப்புறம் பஞ்சாங்கம் உங்களால் முடிஞ்சுதுன்னா வாங்கி யாருக்காவது 1 2 கொடுங்க. நமக்கு மார்ச் 31ஆம் தேதி முழுவதும் நல்ல நாள் இருக்குது. அன்றைக்கு துவிதிய சுப முகூர்த்த நாள். திதி துவிதியை திதி, அதற்கு பிறகு திருதியை திதி வருது, அஸ்வினி நட்சத்திரம் வருது. மிக மிக நல்ல நாள் 31ஆம் தேதி தான் வருது. ஆனால் நமக்கு கணக்கு வழக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏப்ரல் 1லேருந்து வைக்கலாம். ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை. அதாவது 31ஆம் தேதி 5 கிரக சேர்க்கை மீன லக்னத்தில். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம தொழில் வளர்ச்சி செய்யணும் அப்படின்னாவே தொழில் சம்மந்தப்பட்ட இடம் 10ஆம் இடம்தான். அப்போ
சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்குது. நமக்கு 10ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு காலை 6 to 7 ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் வந்து 6 to 7 அந்த கணக்கு வழக்கை ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாள். 2வது வந்து அதாவது நமக்கு வந்து 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அந்த செவ்வாய்க்கிழமையும் காலையில் 9:30 to 10 மிக நல்ல நாளாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருக்குது. மிக மிக உத்தமம். மிக மிக உத்தமம். லாபஸ்தானத்தில் தொழில்காரகனாகிய சனி புதன் 5 கிரக சேர்க்கை ஜலஸ்தானத்தில் இருக்கின்றது. அதேமாரி 3 அதாவது 2ஆம் தேதி 4/2/2025 கரிநாளாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணிடுங்க. 5 to 5 முன்பு சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடி 5 to 6க்குள்ளே நீங்கள் இது பண்ணுங்க. புது கணக்கு ஏதாவது எழுதிருங்க. 2வது கணக்கு வழக்குகளில் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 2ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சமி திதி ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு வந்து பஞ்சமி திதி. குரு கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறாரு. ரிஷப லக்னம் குருச்சந்திர யோகத்தில் இருக்குது. லாபஸ்தானத்தில் வந்து 5 கிரக சேர்க்கை வருது. அப்போ வந்து 2ஆம் தேதியும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 31ஆம் தேதி தான் மிக மிக நல்லா இருக்குது. ஆனால் 2ஆம் தேதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புதன்கிழமை பஞ்சமி திதி வருது. லாபஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை. அதாவது சந்திரன் உச்சம் காலை 9 to 10 குருச்சந்திர யோகம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் அடைந்து குருச்சந்திர யோகத்தில் வந்து லாபஸ்தானம் 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. நமக்கு வந்து 1ஆம் தேதியை விட 1ஆம் தேதி வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கணக்கு வழக்கை எழுதிருங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அது வந்து தோஷம் இல்லை. நம்ம எந்த விதமான இதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நேரங்காலமே அப்படி 1ஆம் தேதி பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா 2ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை. அதுவும் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருங்க. புது கணக்கு தொடங்கிருங்க 3ஆம் நாளும். ஆனால் 2ஆம் தேதி மொத்தம் 3 நாள் கொடுத்துருக்கேன். மார்ச் 31 1 2 1 2 அதை விட ஒரு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த நல்ல நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடுறது ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் 31ஆம் தேதி திங்கட்கிழமை முழுவதும் சுப முகூர்த்த நாள் இருக்கின்றது. அன்றைக்கு வந்து திருதியை திதி. அன்றைக்கு நேரம் காலம் வந்து 10ஆம் இடம் சுத்தமாக தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. காலை 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஷப அது மீன லக்னம் மீன லக்னத்தில் நீங்கள் கணக்கு எழுதிடலாம். 2ஆம் தேதி அதாவது 1ஆம் தேதி 1/4 ரிஷப லக்னம் 9:30 to 10:30 2 ஆச்சுங்களா. 3 அதாவது 2ஆம் தேதி மொத்தம் நான் 3 தேதி கொடுத்துருக்குறேன். 9 to 10 சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கணக்கு எழுதிருங்க. அதை விட்டால் 9 to 10 சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு எழுதிடலாம். மிக மிக உத்தமம். இதை கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 நல்ல ஒரு இது. நான் வந்து இந்த கணக்கை சொல்கிறதுல அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கு நாம் நாளைக்கு வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது என்னங்கிறத நான் வந்து இது பண்ணி சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் மொத்தம் 3 நாள் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் உங்களுக்கு எது இதுவோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. 3 நாளுமே நன்றாக இருக்கிறது. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
வெற்றி நிச்சயம் என்னும் இதோட நாம் ஆரம்பிக்கலாம். புது கணக்கு வழக்குகள், புது கணக்கு தொடங்குதல், வெற்றி நிச்சயம் நமக்கு. எனக்கு அந்த காகத்தினோட படம் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இருந்தே எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாகிட்டு இருக்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், வாக்கியப்படி கோவில்கள்லாம் வாக்கியப்படி தான் செய்வாங்க. இந்த வருடம் வாக்கியப்படி இல்லை திருநள்ளாறில், அடுத்த வருடம் தான் நியூஸில் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திருக்கணிதப்படி இருக்குது, வாக்கியப்படி இல்லை. ஆனால் கோவில்கள் வந்து வாக்கியப்படி தான் அவங்க செய்வாங்க. இன்னைக்கு நியூஸில் சொல்லிட்டாங்க, பின்னர் தேதி அறிவிக்கப்படும்னு திருநள்ளாறில் சொல்லிட்டாங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இறைவனோட அருளால நாம் எல்லா செயல்களிலும் வெற்றி நிச்சயம் என்று தெய்வத்தினோட அருளால கிடைக்கட்டும்.